வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ராம் சினிமாஸ் மாமு. என்ன தான் நம்ம ஏகே சார் மூவியை ஃபஸ்ட் ஷோ பார்க்கலனாலும் சார் செகண்ட் டேவாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தேட்டர் தான் நம்ம திருநெல்வேலியில் இருக்க ராம் சினிமாஸ் தேட்டர். நம்ம திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா எவ்வளோ ஃபேமஸோ அவ்வளோ ஃபேமஸ் நம்ம ராம் சினிமாஸ். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு, ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பால்கனியில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீமியம் ஏ, ப்ரீமியம் பின்னு 2 வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து ப்ரீமியம் பியில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ப்ரீமியம் பி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக இருந்துச்சு. சோஃபா சீட்டு தான் எல்லாமே, சீட்டுமே உங்களுக்கு குஷனிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி வந்து 3 o'clock ஷோ. ஆனால் 2:45க்கு வெல்கம் கார்டெலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தலையோட பழைய சாங்ஸு, அவர் மேஷப்ஸ் எல்லாமே இவங்களே ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம திருநெல்வேலியில் எத்தனை தான் தேட்டர் இருந்தாலும் உங்களுக்கு செம வைபாக மூவி பார்க்கணுன்னா ராம் சினிமாஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம தலை படமாக இருந்தாலும் சரி, தலைவர் படமாக இருந்தாலும் சரி, தளபதி படமாக இருந்தாலும் சரி, ராம் சினிமாஸ் வந்து வேறு லெவல் வைபாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராம் சினிமாஸ், கிராண்ட் முத்ராம்னு சொல்லிட்டு 2 தேட்டர் வச்சுருக்காங்க. 2லேயுமே செம வைப்பாக இருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது அவங்க லைட்னிங் எஃபெக்ட் தான். ஒவ்வொரு சீனுக்கும் அவங்க போடுற அந்த லைட்னிங் எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காகவே ஸ்பெஷலாக பால்கனி புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே பால்கனிலேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டிங் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், கரெக்டாக 3 o'clock மூவி ஆரம்பிச்சிட்டாங்க. 3 o'clock ஒரு 2 minutes முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், படமும் முடிஞ்சிருச்சு. வேறு லெவல் மூவி. கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். செம வைபாக இருக்குது, செம மூவி. தேங்க்யூ ஆல்.